வணக்கம் மகளே, நானுங்கள் ஜெனிஃபர். கப்பலை பத்தியும் கப்பலோட நடைமுறை பத்தியும் நம்ம கண்டினியூஸா வீடியோல பார்த்துட்டு வரோம். போன வீடியோல ராஜான்னு சொல்ற ஆப்ரேட்டிங் பேனலை பத்தி பார்த்தோம், அதாவது இன்ஜின் கண்ட்ரோல் ரூம்ல உள்ள ஆப்ரேட்டிங் பேனலை பத்தி பார்த்தோம். இந்த வீடியோல ராணின்னு சொல்ற மெயின் சுவிட்ச் போர்டுல என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னு பத்தி பார்க்க போறோம். ஆக்சுவலா இது வந்து கண்டெய்னர் கப்பல், இதுல வந்து என்னென்ன கொடுத்துருக்காங்கிறத நம்ம பத்தி பார்க்க போறோம். வாங்க போய் என்னென்ன மெயின் சுவிட்ச் போர்டு கொடுத்துருக்கான்னு பார்ப்போம். மறக்காம நம்ம சேனலை புதுசா பார்த்துட்டு இருக்கவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. அப்பதான் நம்மளோட வீடியோ சேனல் இன்னும் டெவலப் ஆகி வர்றதுக்கு நல்ல உதவியா இருக்கும். வாங்க ராணின்னு சொல்ற மெயின் சுவிட்ச் போர்டை பத்தி பார்ப்போம், என்னென்ன கொடுத்துருக்காங்க. ஒவ்வொன்றா பார்ப்போம். அதாவது மெயின் சுவிட்ச் போர்டுனா என்னன்னா வந்து நமக்கு வந்து ஜென்ரேட்டர் வந்து வெளியே இருக்கு. ஜென்ரேட்டர் வந்து வெளியே இருக்கனால ஜென்ரேட்டர் கரண்ட் போடுற ப்ரொடியூஸ் பண்ற கரண்ட் வந்து இந்த சுவிட்ச் போர்டுக்கு தான் வரும். இங்க வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா வந்து இதுதான் வந்து ஜென்ரேட்டரோட போர்டு. அதாவது நம்பர் 1 நம்பர் 2 இது வந்து ஃபுல்லா வந்து 4 ஜென்ரேட்டரோட, அதாவது லோடு எடுக்கிறது, ஜென்ரேட்டர் ஆஃப் பண்றது எல்லாமே இங்க இருந்து தான். அப்புறம் வந்து இது நம்பர் 3 நம்பர் 4 எல்லாமே இங்க கொடுத்துருக்கு. இங்க வந்து உள்ள வந்து ஒரு பஸ் பார்னு ஒண்ணு இருக்கும், கரண்ட் அங்க வரும், அங்க இருந்து தான் எல்லாத்துக்குமே டிஸ்ட்ரிபியூட் ஆகி எல்லா யூனிட்டுக்கும் போகும். இதுதான் அதனாலதான் இதான் மெயின் சுவிட்ச் போர்டுன்னு சொல்றோம். இங்க வந்து நமக்கு வந்து வரிசையா கொடுத்துருக்காங்க, நீங்க இதே பார்க்கலாம். இதே கொடுத்துருக்காங்க அப்படிங்களா, 3 ஸ்பேஸ், அதாவது 3 ஸ்பேஸ் 440 வோல்ட் 60 ஹார்ஸ் பவர். இதுதான் இந்த போர்டோட சிஸ்டம். நம்ம இங்க பாத்துக்கலாம். வாங்க ஒன்னொன்னா பார்ப்போம். ஒவ்வொன்னா நம்பர் 1ல இருந்து பார்ப்போம். 1ல என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்ப்போம். 1ல வந்து இதெல்லாம் வந்து சுவிட்ச், இதான் மெயின் சுவிட்ச். இதை வந்து நம்ம வந்து ஆன் ஆஃப் பண்ணிக்கலாம். ட்ரிப் ஆச்சுதான் வந்து இதுல ட்ரிப் கொடுத்துருக்கு, அந்த ட்ரிப்புக்கு வந்துடும் பிரேக்கர் மாதிரி. அப்புறம் மெயின் எக்ஸாஸ்ட், எலிவேட்டர், வால்வு, லூபால், பூஸ்டர், பம்பு, அப்படி ஒவ்வொரு பம்பா கொடுத்துருக்காங்க. நீங்களே பார்க்கலாம். மெயின் ஸ்டார்டிங் ஏர் ப்ரெஷர் நம்பர் 2. இதுல வந்து பம்பு எல்லாமே கொடுத்துருக்காங்க. ஃபயர் பம்பு நம்பர் 1 கொடுத்துருக்காங்களா. நான் போன வீடியோல சொல்லியிருப்பேன், ஃபயர் பம்பு அங்க இருந்து ஆப்ரேட் பண்ணிக்கலாம். இதுதான் சுவிட்ச், இதை ஆன் பண்ணாதான் நமக்கு வந்து ஆப்ரேட்டிங் போர்ட்ல வந்து பவர் வரும். அதாவது அதனால மெயின் சுவிட்ச் போடும். இங்க எல்லாமே சுவிட்ச் எல்லாம் ஆன் பண்ண மாதிரி தான் அங்க வரும். இங்க வந்து ஆக்சரி, ஃபியூல் ஆயில், பூஸ்டர் பம்பு நம்பர் 2 கொடுத்துருக்காங்க. அப்புறம் ஜெனரல் கூலிங், ஃப்ரெஷ் வாட்டர் பம்பு நம்பர் 1, அப்புறம் பெலாஸ் பம்பு நம்பர் 1 எல்லாத்துக்குமே இங்க கொடுத்துருக்காங்க. ஆம்பியர் இங்க இருந்து நம்ம செக் பண்ணிக்கலாம், ஆன் ஆஃபும் இங்க இருந்து நம்ம பண்ணிக்கலாம். எல்லாமே இங்க நான் சொல்லியிருந்தோம்ல சோர்ஸ், வந்து இப்போ வந்து இதுல வந்து பவர் இருக்கிறதுனால இது வந்து லைட் எரிஞ்சுக்கிட்டு இருக்கு. நம்ம தேவையான ஆன் பண்ணிக்கலாம். ட்ரிப் ஆச்சுன்னா இங்க ட்ரிப்புக்கு வந்துடும். ஆஃப்னா பச்சை கலர்ல, இந்த இதை வந்து நம்ம வந்து ஒயிட்டை வந்து பச்சை கலருக்கு கொண்டு வந்துடணும். இப்போ வந்து ஆன்ல இருக்கு. நம்பர் 2 கப்பல்ல ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு சிம்பிள் கொடுத்துருப்பாங்க. இந்த சிம்பிள் நீங்க நல்லா பாருங்க, உங்களுக்கு தெரியும். இது வந்து கரண்டோட சிம்பிள், அதாவது ஹசார்ட். இது வந்து 440 வோல்ட் அடிச்சுதுன்னா அவ்வளவு முடிஞ்ச உடம்பு. அதுக்காக இந்த சிம்பிள் டேஞ்சர் சிம்பிள் கொடுத்துருக்காங்க. அப்புறம் வந்து மெயின் இன்ஜின், ஃபியூல் ஆயில், ஃபீட் பம்பு நம்பர் 1 என்னென்ன பம்புலாம் இருக்கோ, அதாவது மக்கள், மந்திரி எல்லாருமே வெளியே இருக்காங்களா, அவங்களோட கண்ட்ரோல் எல்லாமே இங்கதான் இருக்கு. சரியா, அந்தந்த பம்பெல்லாம் கொடுத்துருக்கு. இங்க இருந்து ஆம்பியர் செட் பண்ணிக்கலாம். அப்புறம் முக்கியமானது ஒண்ணு, அதாவது நான் இன்ஜின் ரூம்ங்கிற வீடியோல வந்து உங்களுக்கு சொல்லியிருக்கேன், ஒவ்வொரு பம்பும் 2 இருக்கும். கலகப்புல வந்து 3 பம்பு இருக்கும், ஒண்ணுக்கு ஒண்ணு ஸ்டாண்ட் பை இருக்கும். அதுதான் இங்க நம்ம வந்து வேணும்னா ரிமோட்ல போட்டுக்கலாம், லோக்கல்ல போட்டுக்கலாம். இந்த ரிமோட்ல போட்டீங்கன்னா வந்து இது வந்து ரிமோட்ல இருக்கும், இன்னொன்னு வந்து ஸ்டாண்ட் பைல இருக்கும். ரிமோட்ல போட்டா அது ஸ்டாண்ட் பைல இருக்கும், ஒன்னு 2 ஆயிட்டு இருக்கும். அதனால கொடுத்துருக்காங்க, ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு யூனிட் இருக்கும். அப்புறம் நம்பர் 4ல வந்து மெயின் டிரான்ஸ்பார்மர், இதெல்லாம் வந்து டிரான்ஸ்பார்மர் உள்ளது. மெயின் இன்ஜின் ஆக்சிலரி ப்ளோவர் நம்பர் 1 கண்ட்ரோல். நான் போன வீடியோல சொல்லியிருப்பேன், ஆக்சிலரி ப்ளோவருக்குள்ள யூனிட் தான் காமிச்சிருப்பேன். அதாவது ராஜாங்கிற ஆப்ரேட்டிங் பேனலோட காமிச்சிருப்பேன். அதுக்குள்ள சுவிட்ச் இங்கதான் இருக்கு. இந்த சுவிட்சை ஆன் பண்ணாதான் அங்க பவர் வரும். டெக்ல உள்ள பின்லெஸ் மூடிங் இன்ஜினுக்குள்ள பவர் இங்கதான் இருக்கு. இங்க ஆன் பண்ணாதான் நமக்கு வந்து வெளியே பவர் போகும். அப்புறம் சென்ட்ரல் பிரேமிங் யூனிட், பெலாஸ் பம்புல பிரேமிங் பண்ற யூனிட், இதுல பம்புங்க இருக்கு. பிரிட்ஜ் கண்ட்ரோல் எல்லாமே சுவிட்ச் எல்லாமே இங்கதான் இருக்கு. பெலாஸ் பம்பு ட்ரீட்மெண்ட் பிளான்ட் சுவிட்ச் எல்லாமே இங்கதான் இருக்கு. அப்புறம் ஸ்டேஷனரி எக்யூப்மெண்ட், அதாவது ஷிப் லாண்ட்ரிங்கிற வீடியோ நான் காமிச்சிருப்பேன். லாண்ட்ரி அதுக்குள்ள எல்லாமே யூனிட் எல்லாமே இங்க இருந்து ஆப்ரேட் பண்ணாதான் நமக்கு அகாமடேஷன் ஃபுல்லாவே போகும். ஹீட்டிங் அகாமடேஷன் ஹீட்டிங் உள்ளது. ப்ரொவிஷன் ரீஃபர்
ப்ரொவிஷன் ரீஃபர் வந்து நமக்கு வந்து மெஸ் ரூமும் அங்க இருக்கு. அங்க உள்ள பவர் இங்க தான் இருக்கு, இங்க இருந்தா போகும். மூரிங் குஞ்சு ஆஃப்ட் டெக் எல்லாமே இங்க தான் இருக்கு. அகாமடேஷன் வென்டிலேஷன் அதுக்குள்ள பவர் இங்க தான் இருக்கு. அதாவது ஆக்சுவலா சொல்லணும்னா எல்லா சப்ளையுமே இங்க இருந்தா போகும். சரி, நான் அதிகமா உங்களுக்கு போகல, மொத்தமா டோட்டலா சொல்லிடுறேன். எல்லா சப்ளையுமே இங்க தான் போகும். அதோட சுவிட்ச் எல்லாமே இங்க தான் இருக்கு. அங்க ஏதாவது ஒண்ணு நடந்தாலும் ஷார்ட் சர்க்யூட் ஆனாலும் இங்க வந்து பிரேக்கர் வந்து ட்ரிப் ஆகும். நம்ம இங்க வந்து பிரேக்கர் ஆஃப் பண்ணிட்டு அங்க சரி பண்ணிட்டு திரும்ப நம்ம ஆன் பண்ணிக்கலாம். எல்லாமே இங்க இருக்கும். இங்க வந்து நமக்கு வந்து கண்டெய்னர் வெசல்னால இங்க வந்து ரீஃபருக்குள்ள எல்லாமே கொடுத்துருக்காங்க. இதே மற்ற வெசல்ல வந்து மெயின் ஆப்ரேட்டிங் பேனல்ல காமிச்ச போர்டுலாம் இருக்குல்ல, பம்பு ஸ்டார்டிங் எல்லாமே வந்து மெயின் சுவிட்ச் போர்டுல கொடுத்துருவாங்க. இங்கே இருக்கும். சரியா, இது நமக்கு வந்து ஜென்ரேட்டரோட இது நம்பர் 1 எல்லாமே கொடுத்துருக்காங்க. காஸ்ட் அதாவது வந்து கிலோவாட்டு, ஜென்ரேட்டர் கிலோவாட்டு பார்த்துக்கலாம். அப்புறம் வந்து கேவிஆரோட யூனிட் பார்த்துக்கலாம், காஸ்ட் பார்த்துக்கலாம். அப்புறம் வந்து இதை வந்து ஸ்டார்டிங் எல்லாம் வந்து இது வந்து ஜென்ரேட்டரோட போர்டு. இங்க இருந்து நம்ம வந்து ஜென்ரேட்டர் ஸ்டார்ட் பண்ண முடியும், லோக்கல்லே ஸ்டார்ட் பண்ண முடியும். அதுக்காக கொடுத்துருக்க போர்டு இது. அப்புறம் வந்து நம்பர் 2க்கு இது ஃபுல். இது இங்க இருந்தா நம்ம லோடு எல்லாம் எடுத்துக்கலாம். இங்க இருந்து நம்ம லோடு எடுத்துக்கலாம், ஜென்ரேட்டர் ஆஃப் பண்ண முடியும். எல்லாமே இதுல இருந்து நம்ம பாத்துக்கலாம். ஜென்ரேட்டரோட வோல்டேஜ் இங்க பாத்துக்கலாம், ஆம்பியர் இங்க பாத்துக்கலாம். அப்புறம் வந்து ஃப்ரீக்வன்சி இது வந்து என்னன்னா வந்து ஏதாவது ஷார்ட் சர்க்யூட் ஆகி அங்க வந்து ஏதாவது லைன்ல ஏதாவது இருந்துன்னா இங்க வந்து நமக்கு வந்து காமிச்சிரும். எங்கேயாவது ஷார்ட் சர்க்யூட் ஆகியும் காமிச்சு நம்ம வந்து ஃபால்ட் அவுட் பண்ணி அதை சரி பண்ணேன்னா இங்க இன்ஃபினிட்டி வந்துடும். இன்ஃபினிட்டி வந்தேன்னா வந்து அது வந்து சரி. அப்புறம் வந்து முக்கியமானது வந்து கலர் கோடு. இங்க வந்து கலர் கோடு கொடுத்துருக்காங்க. எல்லுங்கிறது எமர்ஜென்சி ரிமோட் ஸ்டாப்பும், அதாவது பிரிட்ஜ் கண்ட்ரோல் ஒவ்வொன்றுக்கும் ஒரு கலர் கொடுத்துருப்பாங்க. ஓவர் கரண்ட் சிக்னலு 5 செகண்ட் எல்லாத்துக்குமே ஓவர் கலர் கொடுத்துருப்பாங்க. நான் வேற சின்னதாக உங்களுக்கு காமிச்சிருப்பேன். இதில் வந்து கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா, டேஞ்சரஸ் 4.2 வோல்ட் இதில் தெளிவாக கொடுத்துருக்காங்க. அதே போல தான் எல்லா சுவிட்சும் கொடுத்துருக்காங்க. இது ஃபுல்லாகவே கொடுத்துருக்காரு. எல்லாமே ஆப்ரேட்டிங் சுவிட்ச் எல்லாமே இங்கேயே கொடுத்துருக்காங்க. வாங்க, முக்கியமானது ஒண்ணு, இங்க வந்து 220 வோல்ட் கரண்ட் இருக்கு. மற்ற கப்பல் எல்லாம் 110 உண்டு, இங்க 220 இருக்கு. 220 வந்து எதுக்குன்னா வந்து பிரிட்ஜ் எக்யூப்மெண்ட், அதாவது இங்க சிஸ்டம், அப்புறம் வந்து லைட்ஸ் எல்லாத்துக்குமே 220 வோல்ட் தான் நம்ம யூஸ் பண்றோம். அதுக்குள்ள போர்டு இங்கே இருக்கு. இதுதான் இங்க உள்ள பேசிக்கு. அப்புறம் பின்னால போனேன்னா ஃபுல்லா எல்லாமே கொடுத்துருக்காங்க. அதாவது என்ன சொல்றது, பின்ன வந்து இங்க வந்து கண்டெய்னர்ஸ்னால ரீஃபர் கண்டெய்னர் ஜாஸ்தியா ஏற்றுவோம். அதுக்குள்ள போர்டு எல்லாமே பின்னால கொடுத்துருக்காங்க. இவ்வளவுனா பேசிக் நம்ம வந்து முதல்ல பேசிக்கவே பார்த்துக்குவோம். அதுக்கப்புறம் டீப்பா போவோம். அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சம் போக போக அதோட டேஸ்ட்டை உணர்ந்து நம்ம படிச்சுட்டே வருவோம். அப்பதான் மண்டையில ஏறும். நமக்கு எல்லாமே வந்து நல்லபடியா கத்துக்க முடியும். புதுசா வரவங்களுக்கு இந்த வீடியோ நல்ல யூஸா இருக்கும். வீடியோ எப்படி இருக்குன்னு சொல்லி கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. அப்புறம் வந்து மேலும் கப்பலை பத்தியும் இன்ஜின் பத்தியும் தெரிஞ்சுக்கலன்னா கமெண்ட் செக்ஷன்ல கேளுங்க. நான் அதுக்குள்ள பதில உங்களுக்கு தரேன். மறக்காம நம்ம சேனலை புதுசா பார்த்துருக்கவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. அடுத்த வீடியோல சந்திப்போம். வணக்கம்.